ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் யூனிட் 3 சம்மந்தப்பட்ட கொஷின் பேப்பர்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம கரெக்டான வேலை தான் படிச்சுட்டு இருக்கோமா, அது ஒட்டி கொஷின்ஸ்லாம் இருக்குதா வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில டைமில் வந்து ரிப்பீட்டட் கொஷினாக கூட இதை வந்துடலாம். சரிங்களா? அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. டிஎன்பிசியில் அது முக்கியமான ஒரு கடமையும் கூட. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். தென்னிந்தியாவில் உள்ள 12 பல்லவ ஆட்சியர்களை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். ஆட்சியர்களையும் அவர்களது இருப்பிடங்களையும் சரியான முறையில் பொருத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் குப்த பேரரசர் படிப்போம். அந்த குப்த பேரரசரில் சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை சார்ந்த பல்லவ ஆட்சியர்களை வந்து வெற்றி கொண்டார். அந்த வெற்றி கொள்ளும்போது 12 ஆட்சியர்களை வெற்றி கொண்டதாக சொல்லப்படுது. அதில் சில அரசர்களை கொடுத்து அவங்க எந்தெந்த பிளேஸில் இருந்தாங்க அப்படின்றத பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரியும் கொஷின் கேட்க முடியும். 12 ஆட்சியர்களை வந்து தோற்கடித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தர்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இவங்க இந்த மாதிரி கேட்பாங்கன்றதை இந்த மாதிரி கொஷின் மூலிமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். வியாகுரா ராஜா அப்படின்றவர் எந்த பிளேஸை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மககண்டாரா. ஓகேங்களா? மககண்டாரா இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த வியாகுர ராஜா. சரிங்களா? வியாகுர ராஜா. சரி, ஓகே. மகேந்திரகிரி பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸை சார்ந்தவர்? பிஸ்தபூரான்ற பகுதியை சார்ந்தவர் தான் இந்த மகேந்திரகிரி. சரிங்களா? ஓகே. உகசேனான்றவர் எந்த பகுதியை சார்ந்தவருங்க? பாலாக்கா அப்படின்ற பகுதியை சார்ந்தவர் தான் இந்த உகசேனா. சரிங்களா? அடுத்தது தமன்னா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா எந்த பகுதியை சார்ந்தவர்? ராடப்புலா. சரிங்களா? ராடப்புலா இந்த பகுதியை தான் சார்ந்தவர். ஜஸ்ட் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தேசிய சமூக மாநாடு டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. தேசிய சமூக மாநாடு டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே மற்றும் ரகுநாத ராவ். இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த எம்ஜி ரானடேவும் ரகுநாத ராவும் சேர்ந்து தான் இந்த தேசிய சமூக மாநாட்டை 1887 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாநாட்டுடைய முக்கிய காரணங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, ஜாதியை ஒழிக்கிறது, மூட நம்பிக்கையில் ஒழிக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. எம்ஜி ரானடேவாவும் ரகுநாத ராவாலையும் நடத்தப்பட்டது. சரிங்களா? இதனுடைய முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கே இந்த மாநாடு நடந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை தான். சரிங்களா? சென்னையில் தான் இந்த மாநாடு நடைபெற்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த தேவேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் இதெல்லாம் வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு சூட்டபிளான பர்சன்ஸு கிடையாது. சரிங்களா? தேசிய சமூக மாநாடு யார் நடத்துனதுன்னா எம்ஜி ரானடே மற்றும் ரகுநாத ராவ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1857 ஆண்டு கழகத்திற்கு முன்பு கிளர்ச்சியை பற்றிய செய்திகளை வட இந்தியாவில் பரப்புவதற்காக டேஷ் பயன்படுத்தப்பட்டது. 1857 புரட்சிக்கு முன்னாடியே கிளர்ச்சிகள் பற்றிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம தந்தி அனுப்புகிறோம் இல்லையா, அது போல் எப்படி வந்து செய்திகளை வந்து வட இந்தியாவில் பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்பாத்தி கல்லி மூலமா எழுதி அவங்களுக்கு விவரங்களை தெரிவிப்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 1857 புரட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தியில் எழுதி அனுப்புகிறாங்க இல்லையா, இது என்ன உணர்த்துதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய செயல் வந்து நடக்க போகுது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சப்பாத்தி மடலில் எழுதி அனுப்புவாங்க. சரிங்களா? அதே போல் படைகள் எல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தாமரை மலரை அனுப்புவோம். சரிங்களா? தாமரை மலரை அனுப்புனா படையெல்லாம் தயாராக இருக்கணும்னு சொல்லியும், அதே போல் சப்பாத்தி கல்லி மூலிமா அனுப்புனாக்கா ஏதோ ஒரு பெரிய போர் நடக்க போகுது, ஒரு பெரிய புரட்சி வெடிக்க போகுதுன்றதை தெரிவிக்கிறதுக்காக சப்பாத்தி மடல்லாம் அனுப்புவாங்க. சரிங்களா?
அப்போ 1857க்கு காலகட்டத்திற்கு முன்னாடி 57 புரட்சிக்கு முன்னாடி கிளர்ச்சியை பற்றிய செய்திகளை வட இந்தியாவில் பரப்புவதற்கு இந்த கிளர்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு எதை பயன்படுத்தியிருக்காங்க? சப்பாத்திகள். சரிங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின், ரொம்ப முக்கியமானதும் கூட. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது மகாத்மா காந்திக்கு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? காந்தியை பற்றி சில கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, இதில் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போயர் போரில் கலந்து கொண்டார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போயர் போரில் கலந்து கொண்டார். கரெக்டு. ஆம்புலன்ஸ் படையை நிறுவினார். ரொம்ப கரெக்டு. ஆம்புலன்ஸ் படையை அங்கே உதவுறதுக்காக ஆம்புலன்ஸ் படையை நிறுவி வர்ற இவர் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1919 பஞ்சாப் துயரத்தில் காந்தியடிகளுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். இது தவறு. இருக்கு. பஞ்சாப் துயரத்தில் காந்தியடிகளுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. சரிங்களா? அப்போது 1, 2 தான் சரி. அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று: பௌத்தர்களும் சமணர்களும் பொதுமக்களை நேரடியாக அணுகுவதற்கு பாலி மற்றும் பிராகிருத மொழிகளை பயன்படுத்தினர். காரணம்: பாலி மற்றும் பிராகிருத மொழிகள் பொதுமக்களின் மொழிகளாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி, சரியான விளக்கம். இரண்டும் சரி, சரியான விளக்கம் தான். பௌத்தர்கள் காலகட்டத்திலையும் சமணர் காலகட்டத்திலையும் மக்களுடைய பிரதான மொழி எதுங்க? பாலி மொழியும் பிராகிருத மொழியும் தான். சரிங்களா? ஓகே, அதனால் கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் எந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து கொடுக்குறது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.